Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்ப டேஸ்டியான ஒரு எக் ஃப்ரை ரெசிபி. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. செய்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் டைம் எடுக்கும். ஆனால் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ் வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு நான் ஆல்ரெடி தண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம 4 முட்டை சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் முட்டை. இந்த ரெசிபிக்கு பர்டிகுலராக 4 முட்டை தான் சேர்க்கணுன்னுட்டெல்லாம் இல்லை, எவ்வளோ வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். பட் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் 4 முட்டை தான் இருந்தது. ஸோ நான் அதால் தான் 4 எக்ஸ் ஆட் பண்ணுறேன். தண்ணியில் வைக்கக்குள்ளே ஸ்லோவாக வைங்க, இல்லைனா பாயில் ஆகக்குள்ளே முட்டை வந்துட்டு உடஞ்சிரும். இப்போது இதை வந்துட்டு நம்ம ஒரு 10 to 12 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஹார்ட் பாயில்டு எக் வரணும் நம்மளுக்கு. லோ ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொதிக்கக்குள்ளே முட்டை வந்துட்டு க்ராக் ஆகிட்டு எல்லாம் லீக் ஆகிடும். முட்டை வந்துட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸாக நான் நல்லா வேக வச்சுருக்கேன். இது வெந்துருச்சு. ஆக்சுவலி இட்ஸ் அ மிராக்கிள். நான் வேக வச்ச முட்டை வந்துட்டு இன்றைக்கி உடையவே இல்லை. யூஸ்வலாக நான் எப்போ முட்டை வேக வச்சாலும் அது வந்துட்டு க்ராக் ஆகிடும். இது வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம இப்போ கோல்ட் வாட்டரில் போட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், முட்டை வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் நல்லா பீல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட்னா ஜஸ்ட் இந்த மாதிரி மேலே எக் ஒயிட் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உள்ள வரைக்கும் மசாலா போகும். நம்ம சாப்பிட்டுக்குள்ள வந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். யூஸ்வலாக வந்துட்டு நான் எப்போ எக்ஸ் வேக வச்சாலும் எக் வந்துட்டு ஒன்று க்ராக் ஆகிடும், இல்லைனா நான் பீல் பண்ணக்குள்ளே கரெக்டாக வராது. முட்டை லாஸ்ட்டில் முட்டை ஷேப்லேயே இருக்காது, அப்படி தான் வரும். பட் இன்றைக்கி ஐ திங்க் இட்ஸ் அ குட் டே ஃபார் மீ. முட்டை வந்துட்டு கரெக்டாக வந்துடுச்சு. அப்போவும் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கரெக்டாக வரல, ஒரு கேக்குள்ளோ இட் ஹேப்பன். ஆனால் வீட்டில் அம்மா வேக வச்ச முட்டை எப்பயுமே கரெக்டாக வரும். உங்களுக்கு எப்பயாச்சும் இப்படி ஆயிருக்கா? லைக் நீங்கள் தனியாக உங்களுக்காக முட்டை வைக்கக்குள்ளோ வந்துட்டு கரெக்டாக வரும். பட் ஆனால் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் முட்டை நீங்கள் வைக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் க்ராக் ஆகிடும், இல்லைன்னா முட்டை உரிக்கக்குள்ளே முட்டையே இருக்காது. இப்படியா இருந்தால் மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முட்டை வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி பேன் வச்சுட்டேன். இதில் வந்துட்டு ஒரு 4 to 5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃபெனல் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், சோம்பு. அது கூடவே குட்டியாக கட் பண்ண கார்லிக். இது ஒரு 5 cloves ஆஃப் கார்லிக் நான் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம இப்போ 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஆட் பண்ண கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் ரெண்டுமே கோல்டன் கலர் ஆகணும். கார்லிக் வந்துட்டு நல்லா கோல்டன் ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகா, அது கூட நான் குட்டியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஆனியன் வந்துட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகணும். இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனியன் வந்துட்டு நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர், இது வீட்டில் செஞ்சது. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு 1 மினிட் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம போட்டோம் இல்லையா, அந்த மசாலாவோட பச்சை வாசனை வந்துட்டு வராமல் இருக்கும். லோ ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலா பவுடர் எல்லாம் போட்டு 1 மினிட் சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு. பச்சை வாசனைலாம் போயிருக்கும். இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 லைம் ஜூஸ், கொஞ்சமாக கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபைனாக சாப் பண்ணது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டா போதும். லெமன் அண்ட் பெப்பர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது கட் பண்ணி வச்ச எக்கெல்லாம் ஒன்று ஆட் பண்ணிடலாம். இதில் முட்டை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த முட்டையோட அவுட்டர் லேயர் வந்துட்டு லைட்டாக கிறிஸ்பியாக வரும்.
பாருங்கள், முட்டை வந்துட்டு நான் ஹை ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியிலலாம் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது அண்ட் இட் ஸ்மெல் ஸோ குட். இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஆனால் டேஸ்டியான எக் ஃப்ரை வந்துட்டு செஞ்சாச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிகாஸ் இட் மீன்ஸ் அ லாட். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.